ஜெகதீஸ்வரி எனும் நான் திருக்குறள் வகுப்பிற்கு வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். திருக்குறளை நாம் படிப்பதற்கு முக்கிய காரணம் நம் வாழ்வை வளமாக்கிக் கொள்வதற்காக என்று கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இதுவரை கடவுள் வாழ்த்து அதிகாரத்தை பரிமேலழகர் உரை மூலமாக படித்து புரிந்து கொண்டோம். இனி வான் சிறப்பு அதிகாரத்திற்குள் செல்வோம். மழையின் சிறப்பை வானளவிற்கு உயர்த்தி கூறுவதால் வான் சிறப்பு என்று கூறுகிறார் திருவள்ளுவர். வான் சிறப்பு அதிகாரத்தை பற்றி பரிமேலழகர் கூறுவதை பார்ப்போம். வான் சிறப்பாவது அக்கடவுளது ஆணையான் உலகமும் அதற்கு உறுதியாகிய அறம் பொருள் இன்பங்களும் நடத்தற்கு ஏதுவாகிய மழையினது சிறப்பு கூறுதல். அதிகார முறைமையும் இதனானே விளங்கும் என்கிறார். இறைவன் பாரபட்சம் இல்லாமல் கருணை புரிவது போல மழையும் பாரபட்சம் இல்லாமல் கருணை புரிவதால் மழையும் இறைவனுக்கு ஒப்பானது. இறைவனின் கட்டளையால் மழை பெய்து உலகத்தில் உள்ள உயிர்களிடத்தில் அறம் பொருள் இன்பம் முதலியவை தழைத்தோங்கும் என்கிறார். இனி குறளுக்குள் செல்வோம். அதிகாரம் 2 வான் சிறப்பு. குறள் 11. வான் நின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்றுணரற் பாற்று. பரிமேலழகர் உரையை பார்ப்போம். வான் நின்று உலகம் வழங்கி வருதலால் என்றால் மழை இடையராது நிற்ப உலகம் நிலை பெற்று வருதலான். தான் அமிழ்தம் என்று உணரற் பாற்று என்றால் அம்மழைதான் உலகிற்கு அமிழ்தம் என்று உணரும் பான்மையை உடைத்து. இங்கு மழையை அமிர்தத்திற்கு ஒப்பாக கூறுகிறார்கள். ஏனெனில் அமிர்தத்தை சாப்பிடுகிறவர்கள் அழிய மாட்டார்கள். அதுபோல் மழை பொழிவதால் உலகம் அழியாது. நீரின்றி அமையாது உலகு என்பது போல நீர்வளம் சிறக்க வேண்டுமென்றால் மழை அவசியம். மழையினால் தான் விவசாயம் செழிக்கும். விளைச்சலால் தான் உயிர்களுக்கு உணவு கிடைக்கப் பெறுகிறது. இப்படி மழையின் நன்மைகளை கூறிக்கொண்டே போகலாம். எனவே உலகில் உயிர் வாழ மழை அவசியம் என்பது இந்த குறளின் மூலமாக கூறப்பட்டது. மீண்டும் குறள் வாசிப்போம். வான் நின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்றுணரற் பாற்று. குறள் 12. துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை. பரிமேலழகர் உரையை பார்ப்போம். துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி என்றால் உண்பார்க்கு நல்ல உணவுகளை உளவாக்கி. துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை என்றால் அவற்றை உணர்கின்றார்க்கு தானும் உணவாய் நிற்பதுவும் மழை. தானும் உணவாதலாவது தண்ணீராய் உண்ணப்படுதல். சிறப்புடைய உயர்தினை மேல் வைத்து கூறினமையின் அஃறிணைக்கும் இஃது ஒக்கும். அனைத்து உயிர்களது பசியையும் நீர் வேட்கையையும் நீக்குதலின் அவை வழங்கி வருதல் உடைய வாயின என்பதாம். துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை. இங்கு துப்பு என்ற சொல்லெல்லாம் உணவு என்று பொருள் கொள்ள வேண்டும். முதல் குறளிலே மழையை அமிர்தம் என்றார் திருவள்ளுவர். இரண்டாவது குறளிலே எப்படி அமிர்தமாக இருக்கிறது என்பதை பற்றி கூறுகிறார். துப்பார்க்கு உண்கிறவர்களுக்கு, துப்பாய உண்ணத்தக்க, துப்பாக்கி உணவை ஆக்கி, துப்பார்க்கு உண்கிறவர்களுக்கு, துப்பாய தூவும் மழை தானே உணவாவதும் மழை. நீரானது நாம் உண்ணுகிற உணவை உண்டாக்கியும் கொடுக்கிறது, தானே உணவாகவும் மாறுகிறது. எனவே உண்ணுகிற உணவும் இல்லாமல் குடிக்கின்ற நீரும் இல்லாமல் போனால் உயிர் வாழ முடியாது. எனவேதான் முதல் குறளிலே மழையை அமிர்தம் என்றார். அது இல்லாவிட்டால் உலகம் அழிந்துவிடும் என்று வலியுறுத்துகிறார். உண்கிறவர்களுக்கு என்று உயர்திணை உயிர்களுக்கு கூறிய அனைத்தும் அஃறிணை உயிர்களான ஆடு மாடு பறவை மரம் செடி கொடி அனைத்திற்கும் பொருந்தும் என்கிறார் பரிமேலழகர். எனவே நீரானது மனிதர்களுக்கு மட்டுமல்ல விலங்குகளுக்கும் தாவரங்களுக்கும் அத்தியாவசியமானது. எனவே மழை அவசியம் என்பதை வலியுறுத்துகிறார். மீண்டும் குறள் வாசிப்போம். குறள் 12. துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை. குறள் 13.
விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள்நின்றுடற்றும் பசி. பரிமேலழகர் உரையை பார்ப்போம். விண்ணின்று பொய்ப்பின் என்றால் மழை வேண்டுங்காலத்து பெய்யாது பொய்க்குமாயின். விரிநீர் வியனுலகத்துள் என்றால் கடலால் சூழப்பட்ட அகன்ற உலகத்தின் கண். நின்று உடற்றும் பசி என்றால் நிலை பெற்று உயிர்களை வருத்தும் பசி. கடலுடை தாயினும் அதனால் பயனில்லை என்பார். எனவே விரிநீர் வியனுலகத்து என்றார். உணவு இன்மையின் பசியான் உயிர்கள் இறக்கும் என்பதாம். சிலர் கேட்பார்கள், உலகில் கடல் இருக்கிறதே, அதுவும் நீர்தானே, பின் ஏன் மழை வர வேண்டும் என்பார்கள். அதனால் எவ்வளவுதான் கடல் என்ற நீராலே சூழப்பட்டாலும் கூட மழை இல்லாவிட்டால் உயிர்கள் அழியும். கடல் நீரை குடிநீராக்க முயற்சித்தாலும் கூட இயற்கை தருகின்ற வளத்தை நிரந்தரமாக தர முடியாது. எனவே மழை அவசியம் என்பதை உணர வேண்டும். மழை தேவைப்படுகிற போது வர வேண்டும். அந்த நேரத்தில் மழை பெய்யாமல் விடுமானால் இந்த உலகம் பசியினாலே வாடும். ஏன், அது உணவையும் கொடுத்து உணவும் ஆவது. மழை இல்லாவிட்டால் உண்டாகிற உணவும் உண்டாகாது. மழையாகிய உணவும் கிடைக்காமல் போகும். ஆகவே பசி உள்நின்று உடற்றும் என்கிறார். எனவே நீர் என்ற வடிவில் கடல் இருந்தாலும் கூட மழை இல்லாவிட்டால் உலகம் அழியும் என்பதால் திரும்பவும் மழையின் அவசியத்தை வலியுறுத்துகிறார். மீண்டும் குறள் வாசிப்போம். குறள் 13. விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள்நின்றுடற்றும் பசி. குறள் 14. ஏரின் உழாஅர் உழவர் புயல் என்னும் வாரி வளங்குன்றிக்கால். பரிமேலழகர் உரையை பார்ப்போம். உழவர் ஏரின் உழார் என்றால் உழவர் ஏரான் உழுதலை செய்யார். புயல் என்னும் வாரி வளங்குன்றிக்கால் என்றால் மழை என்னும் வருவாய் தன் பயன் குன்றின. குன்றிய கால் என்பது குறைந்து நின்றது. உணவு இன்மைக்கு காரணம் கூறியவாறு. ஏரின் உழாஅர் உழவர் புயல் என்னும் வாரி வளங்குன்றிக்கால். இங்கு வாரி என்ற சொல்லின் பொருள் வருவாய் என்பதாகும். மழை தானும் உணவாகி உணவையும் உண்டாக்கும் என்பதை முன் படித்த குறளின் மூலமாக திருவள்ளுவர் கூறினார். 13வது குறளில் மழை இல்லாவிட்டால் கடல் இருந்தாலும் பயனில்லை என்று கூறினார். அப்படியானால் நேராக வருகின்ற மழை என்ற உணவு இல்லாமல் போய்விடும். எனவே மழை இல்லாவிட்டால் பயிர் விளையாது. பயிர் விளைவிக்க உழவர்கள் என்னதான் முயற்சித்தாலும் உழ முடியாமல் நிலத்தை விட்டுவிடுவார்கள் என்கிறார். புயல் என்னும் வாரி வளங்குன்றிக்கால். இங்கு புயல் என்பது மேகத்தையும் காற்றையும் குறிக்கிற சொல்லாதலால் இங்கு மறைமுகமாக புயல் என்ற சொல் மழையை குறிக்கிறது. ஏற்கனவே மழையின் சிறப்பு என்பதை வான் சிறப்பு என்று கூறி மழைக்கு வான் என்ற சொல்லையும் திருவள்ளுவர் கூறியிருக்கிறார். குன்றிய கால் என்பது கவிதைக்காக குன்றிக்கால் என்று கூறியிருக்கிறார். எனவே இந்த குறளின் மூலமாக மழை இல்லாமல் போனால் உழவர்கள் நிலத்தை உழுவதை விட்டுவிடுவார்கள் என்று கூறி மழையின் இன்றியமையாமையை எடுத்துரைக்கிறார். மீண்டும் குறள் வாசிப்போம். குறள் 14. ஏரின் உழாஅர் உழவர் புயல் என்னும் வாரி வளங்குன்றிக்கால். குறள் 15. கெடுப்பதூவும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதூவும் எல்லாம் மழை. பரிமேலழகர் உரையை பார்ப்போம். கெடுப்பதூவும் பூமியின் கண் வாழ்வாரை பெய்யாது நின்று கெடுப்பதூவும். கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதூவும் என்றால் அவ்வாறு கெட்டார்க்கு துணையாய் பெய்து முன் கெடுத்தாற் போல எடுப்பதூவும். எல்லாம் மழை என்றால் இவையெல்லாம் வல்லது மழை. இந்த குறளின் மூலமாக மழையினது ஆற்றல் கூறப்படுகிறது. கெடுப்பதூவும் என்பதற்கு பெய்யாது நின்று கெடுப்பதூவும் என்று பரிமேலழகர் எழுதுகிறார் என்றால் பெய்து கெடுக்காதா என்ற கேள்வி வருகிறதல்லவா? அதற்கு என்ன கூற வருகிறார் என்றால், மழை அதிகமாக பெய்வதால் ஒரு சில பகுதிகள் ஊர்கள் மட்டுமே பாதிப்புக்கு உள்ளாகும். மற்ற பகுதிகள் ஊர்கள் உயிர்கள் எல்லாம் நன்றாகத்தான் இருக்கும். ஆனால் மழை பெய்யாமல் போனால் உலகில் உள்ள அனைத்துமே கெடும்.
வாழ முடியாது என்பதை சுட்டிக்காட்டுகிறார். மழை ஒரு நேரம் பெய்யாது கெடுக்கும், பிறகு கருணை வடிவாய் பெய்து கொடுக்கும் என்றால், ஒரு தாய் தன் குழந்தையை ஒரு கணம் அடித்தால் மறுகணம் அணைப்பாள். அதுபோல தாயன்பு கொண்டது மழை என்கிறார். மழையானது பெய்யாது கெடுக்கும், பெய்து கொடுக்கும் மிகப்பெரிய ஆற்றல் கொண்டது. இயற்கை நாம் வெல்ல முடியாத வல்லமை கொண்டது என்பதை உணர்வோம். இந்த குறளில் உங்களது கருத்துக்களை கமெண்டில் தெரிவிக்கவும். மீண்டும் குறள் வாசிப்போம். குறள் 15. கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதுவும் எல்லாம் மழை. இந்த வீடியோவில் வான் சிறப்பு அதிகாரத்தில் 5 குறள்களை பார்த்தோம். 5 குறள்களிலும் உங்களது கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்யவும். நமது கல்வி செல்வம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் கிளிக் செய்து கொள்ளவும். திருக்குறள் நமது வாழ்வை வளமாக்கும் என்றபடியால் தொடர்ந்து இணைந்திருங்கள். லைக், ஷேர், கமெண்ட் செய்து பயன்பெறுங்கள்.